ஆல்ரெடி லைட் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷனுக்கு எப்படி ஒரு யூனிட்டை ரொம்ப ஈஸியாக கிறிஸ்பாக அந்த இமேஜ் ஃபார்மேஷன் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையை வெறும் ஒரு பேஜில் ஈஸியாக படித்து முடித்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனான டாப்பிக்கை ஈஸியாக கட் டவுன் பண்ணி இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் படித்தா போதும், இதை இப்படியெல்லாம் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இந்த யூனிட்டுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பசங்களா. இனி அதுக்கு வெயிட்டிங், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் யுவர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி யூனிட். போர்டு எக்ஸாமில் மார்க்ஸ் காட்டணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் செஷனை லைக் பண்ணிடுங்க பசங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. லெட்ஸ் பிகின் திஸ் வித் யுவர் ஷோபி மேம். யூ பீப்புள் நோ when ஷோபி மேம் இஸ் ஹியர், நோ ஃபியர், ரைட்? ஓகே, ஸோ ஜென்ரலிஸ்டிக்காகவே இதெல்லாம் தான் உங்களோட யூனிட்ஸ் பசங்களா, இது எல்லாம் தான் உங்களோட யூனிட்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் யோர் யூனிட்ஸ். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அண்ட் மேம் இது இதுவே எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக தான் மேம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இதை இன்னும் ஈஸியாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பசங்களா. ஃபஸ்ட்டு சார்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த 3 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி உங்களால் சார்ஜை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ கிவனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணி உங்களால் கண்டுபிடிக்க முடியும் பசங்களா. ஸோ சார்ஜோட யூனிட் கூலம். ஒருவேளை கொஸ்டினில் எலக்ட்ரான்ஸ் அதாவது ஈயோட வேல்யூவும் என்னோட வேல்யூவும் கொடுத்துட்டு கேட்குறாங்க அப்படின்னா Q will be equal to N into E. ஓகே, ஸோ இதை நீங்கள் எப்படி வேணால் ஷிஃப்ட் பண்ணி எழுதலாம். இதை எப்படி ஷிஃப்ட் பண்ணி எழுதலாம்? Q into E, Q divided by E will be equal to Q divided by E will be equal to N அப்படின்னு எழுதலாம். Q by N is equal to E அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். அப்போ கொடுத்துருக்க டீட்டெயிலுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அந்த ஃபார்முலாஸை ஷிஃப்ட் பண்ணலாம். ஒருவேளை கரண்ட்டும் டைமும் கொடுத்துட்டு கேட்குறாங்க அப்படின்னா Q is equal to IT அப்படின்னு எழுதலாம். ஓகே, இதையும் நம்ம ஷிஃப்ட் பண்ணி எழுதலாம். I is equal to Q by T அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். இல்லை Q is equal to எப்படி எழுதலாம் பசங்களா? I divided by T, I mean I into T அப்படின்னு எழுதியிருக்கோமா? அப்போ இதையும் we people can write. ஓகே, ஒருவேளை ஒர்க் டன் அதுக்கப்புறம் வோல்டேஜ் வச்சு கொடுத்துருக்காங்க, ஒர்க் டன் அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? Q is equal to W divided by V அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ QV is equal to W அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாவை இப்படி ஆல்ட்ரு பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சார்ஜஸை உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும். நெக்ஸ்ட் உங்களை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குற டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ் அப்படிங்கிறப்ப இங்கே என்னென்னலாம் நம்ம மாற்றி கண்டுபிடிச்சோமோ அதே தான் இங்கேயும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ V is equal to W by Q. இது எங்கேருந்து வந்தது? W is equal to Q by V. அப்போ இது இந்த பக்கமும் இந்த பக்கமும் எடுத்துகிட்டு வரப்போ V is equal to W by Q அப்படின்னு கிடச்சிருக்கு பசங்களா. அதுக்கப்புறம் we people know one and only நம்மளோட ஓம்ஸில் I into R அப்படிங்கிறதையும் எழுதலாம். ஸோ ஐக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? Q divided by T into R அப்படிங்கிறதும் எழுதலாம். Qக்கு பதிலாக என்ன எழுதலாம்? Qக்கு பதிலாக NER divided by T அப்படிங்கிறதும் எழுதலாம். இங்கே T அப்படிங்கிறது டைம். நெக்ஸ்ட் பவர் கொடுத்துட்டு கேட்குறாங்க அப்படின்னா பவர் இஸ் ஈக்குவல் டு V into I அப்படின்னு எழுதலாம். அப்போ V வேணும் அப்படின்னா P divided by I is equal to V அப்படிங்கிற மாதிரியும் எழுதலாம். அண்ட் ஒருவேளை ஓகேவா? ஸோ இஃப் தீஸ் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் சம்திங், லிசன். ஸோ H is equal to I square R into T அப்படின்னு சொல்லி எழுதலாமா? H is equal to I square R into T எழுதலாமா? அப்போ I square நான் இப்படி பிரித்து எழுதுறேன். ஓகேவா? இப்படி பிரித்து எழுதுறப்ப இது என்னது? VR அப்படிங்கிற IR அப்படிங்கிறது என்னது பசங்களா? நம்மளோட வோல்டேஜ். அப்போ IVT நிறைய பேர் நம்மளோட ஒன் ஷாட் நடத்திட்டு இருக்கப்ப கேட்டிருந்தாங்க. அப்போ VIT அப்படிங்கிற ஃபார்முலா யாருக்கு மேம் வரும் அப்படின்னா நம்மளோட ஹீட்டுக்கு தான் வரும் பசங்களா. ஸோ ஹீட் வில் பி கால்ட் ஆஸ் VIT. T அப்படிங்கிறது நம்மளோட டைம். அப்போ இதில் வோல்டேஜ் வேணும்னா என்ன பண்ணலாம்? H divided by ITன்னு எழுதலாமா? அப்போ இதுவும் உங்களோட வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா. ஓகே, வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதோட யூனிட் வோல்டேஜ் தான். அண்ட் பசங்களா உங்களுக்கு கிவன் டேட்டாலேருந்து என்னென்ன பேராமீட்டர் எடுக்கிறோமோ அதுக்கேற்றாப்புல இது உள்ள யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்க, கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ I is equal to Q by T. Qக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? Qக்கு பதிலாக we can write W into V divided by Tன்னு கூட எழுதலாம். ஏன்னா W is equal to Q by V. அப்போ Q வேணும்னா இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரலாம்ல. இல்லை இதுக்கு பதிலாக Qக்கு பதிலாக என்ன எழுதலாம்? N into E divided by T அப்படின்னு எழுதலாம். ஓகே, அண்ட் இதை நம்ம ஓம்ஸ் லா பிரகாரம் எழுதணும் அப்படின்னா I is equal to V by R அப்படின்னு எழுதலாம். அதுவே பவர் பிரகாரம் எழுதணும், பவர் டைம்ஸ் எழுதுறோம் அப்படின்னா I is equal to V by P by V அப்படின்னு எழுதுவோம். அண்ட் இதுவே ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கில் எழுதினோம்னா
ஐ ஸ்கொயர் ஆர்டி அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ஐ ஸ்கொயர்ட் ஆர்டின்னு கிடைக்கும். ஓகேவா? ஐ ஸ்கொயர்ட் ஆர்டின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், ஐக்கு ஏத்தாப்பில் மாற்றி எழுதணும். கரெக்டா? ஐக்கு ஏத்தாப்பில் வி வில் பி சேஞ்சிங் திஸ். அப்போ இது எப்படி எழுதலாம்? ஐ இன்டூ வி இன்டூ டின்னு எழுதலாமா? அப்போ ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு விஐடி அப்படிங்கிறப்ப ஐ மட்டும் வேணும்னா ஹெச் டிவைடட் பை விடி அப்படின்னு எழுதலாமா? ஐ மட்டும் கிடைச்சிருமா? அப்போ அதுதான் வந்து உங்களோட கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா. ஸோ பசங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க, கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை ஃபார்முலாஸ் இருக்குது. கிவன் டேட்டாக்கு ஏத்தாப்பில் நீங்கள் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகே, அண்ட் நவ் வி வில் பி ட்ராவலிங் டு த ரெசிஸ்டர். ரெசிஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம 3 ஃபார்முலாஸ்லேருந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஓம்ஸ் லாலேருந்து கண்டுபிடிக்கலாம், V டிவைடட் பை I. அடுத்தது ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்லேருந்து கண்டுபிடிக்கலாம். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்லேருந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்னா H இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் RT அப்படிங்கிற ஃபார்முலா. ஸோ இதில் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறப்ப எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரீஸ் கனெக்ஷனில் தான் யூஸ் பண்ணுவோம் பசங்களா இந்த ஃபார்முலாவை. அதுவே மேம் பேரலல் கனெக்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா பேரலல் கனெக்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ that will be V ஸ்கொயர் பை R இன்டூ டின்னு கிடைக்கும். அப்போ R வேணும் அப்படின்னா அது எப்படி மாறி இருக்கும் பசங்களா? R இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை V ஸ்கொயர் இன்டூ டி அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் பேரலல் கனெக்ஷனாக இருக்கிறப்ப யூஸ் பண்ணணும் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா சீரீஸ் கனெக்ஷனில் நம்மளுக்கு கரண்ட் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். அப்போ இதுவும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறப்ப இது ரெண்டும் எப்படி இருக்கும்? ஹெச்சும் ஆரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், மறந்துடாதீங்க. அப்போ நெக்ஸ்ட் பவர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பவர் ஃபார்முலா என்னது? நம்மளுக்கு 2 விதமான ஃபார்முலா இருக்குது. பவர் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்னொன்று நம்மளுக்கு என்னது பசங்களா? V ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. ஸோ எகெயின் இது வந்து சீரீஸில் யூஸ் பண்ணுவோம், இது நம்ம பேரலல் சர்க்கியூட்டில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சது இல்லையா? கிளியராக இருக்கா? அப்போ ஆர் வேணும் அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணுவோம்? மாற்றி மாற்றி ரிவர்ஸ் பண்ணி உள்ளே யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்குவோம். ஓகே, ஸோ யூ பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன கிவன் டேட்டா சர்க்கியூட் சீரீஸாக இருக்கா பேரலாக இருக்காங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் இதுவே சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும் பசங்களா. இஃப் எல்லா ரெசிஸ்டரும் ஐடென்டிக்கலாக இருக்குது அப்படின்னா ஸோ யுவர் ஆர் ஈக்விவலண்ட் வில் பி ஈக்குவல் டு N இன்டூ ஆர் ஆக இருக்கும். அதுவே பேரலல் சர்க்கியூட் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ பேரலல் சர்க்கியூட்டாக இருந்துச்சுன்னா R1 R2 டிவைடட் பை R1 + R2. இதுவுமே ஐடென்டிக்கல் ரெசிஸ்டராக இருக்குது அப்படின்னா ஸோ ஆர் ஈக்விவலண்ட் வில் பி R டிவைடட் பை N ஆக இருக்கும். R டிவைடட் பை N ஆக இருக்கும் பசங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படிங்கிறப்ப நம்மக்கிட்ட 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று VIT அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது, இன்னொன்று வந்து I ஸ்கொயர் RTன்னு இருக்குது, இன்னொன்று வந்து V ஸ்கொயர் டிவைடட் பை RTன்னு இருக்குது. அப்போ என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கங்கிறத பொறுத்து நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணியிருக்கணும். ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, கிளியராக இருக்கு இல்லையா பசங்களா? அண்ட் நவ் வி வில் பி டாக்கிங் அபவுட் த பவர். ஸோ பவருக்கு நம்மளுக்கு 3 ஃபார்முலா இருக்குது. இது நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் ஃபார்முலா. அதுவே ரெசிஸ்டன்ஸோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சீரீஸில் இருக்குங்கிறப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், பேரலாக இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இட் டசன்ட் மேட்டர். ஓகேவா? இந்த மாதிரி அழகாக யூஸ் பண்ணி எழுதிக்கங்க. ஓகே, ஸோ பவரோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே பவருக்கு ஜென்ரலாக ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா கிலோ வாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனர்ஜிக்கு வந்து யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோ வாட் ஹவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிலோ வாட் ஹவர் அப்படின்னா 1000 வாட் இன்டூ 3600 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் வில் பி 3.6 இன்டூ 1 2 3 4 5. ஸோ தட் வில் பி 10 to the power 5 கிலோ வாட் ஹவர் அப்படின்னு ஜூல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஜூல்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது வந்து எனர்ஜியோட யூனிட். இது என்னது பசங்களா? நம்மளுக்கு எனர்ஜியோட யூனிட். ஸோ எனர்ஜி அப்படிங்கிறது என்னது? பவர் இன்டூ டைம். ஓகே, பவர் இன்டூ டைம். ஸோ எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ பவர்ஃபுல்லாக நம்ம வேலை பார்த்துருக்கோம். இல்லை பவர் வில் பி ரிட்டன் ஆஸ் எனர்ஜி பை டைம் அப்படின்னும் எழுதலாம். ஓகே, எனர்ஜி பை டைம் அப்படின்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஓல்டஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட VIR. ஓகேவா? ஸோ நம்மளோட ஓம்ஸ் லாவோட ட்ரிக். அப்போ V வேணும் அப்படின்னா I இன்டூ R அப்படின்னு எழுதணும். இதுவே I வேணும்னா V டிவைடட் பை R அப்படின்னு எழுதணும். இதுவே R வேணும் அப்படின்னா V டிவைடட் பை I அப்படின்னு எழுதணும்னா R கிடச்சிடும். ஓகே, பியோர் ஓம்ஸ்லா. அண்ட் இதை எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்?
கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சராக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே தானே பசங்களா? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சராக இருக்குங்கிற பட்சத்தில். ஓகே, ஸோ கிராஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிராஃபோட வேல்யூ என்னது பசங்களா? இதுதான் நம்மளோட ஸ்லோப். ஸ்லோப் வில் பி ஈக்குவல் டு dy/dx அப்படின்னு நான் உங்களுக்கு ஒன் ஷாட்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் த ஒன் ஷாட் விச் இஸ் இன் ஆர் சேனல்லேயே அவைலபிளாக இருக்குது. போய் அதை பாருங்கள். ஓகே, சேனல் அவைலபிளாக இருக்குது, போய் பாருங்கள் பசங்களா. அண்ட் யாரெல்லாம் இன்னும் நம்ம வீடியோவை லைக் பண்ணலையோ லைக் பண்ணிவிடுங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க பசங்களா. பிகாஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களோட எனர்ஜி தான் இன்னும் நம்ம ஹையராக புஷ் பண்ணணும், இன்னும் நம்ம நிறைய வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். ஓகே, எஸ், கீப் ஆல் ஆஃப் அவர் டீச்சர்ஸ் வெரி இன்ஸ்பயர்ட். ஓகே, எஸ். அப்போ y இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் i, இது வந்து x வந்து நம்மளுக்கு வோல்ட். அப்போ இது என்னது நம்மளுக்கு 1/r. அப்போ 1/r அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சர். புரிஞ்சுதா? ஒருவேளை இது v ஆகவும் இது i ஆகவும் இருந்தால் நம்மளுக்கு என்ன இருக்கும் பசங்களா? ஸோ dy/dx அப்படிங்கிறது v/i ஆக இருந்திருக்கும். அப்போ r மட்டும்தான் கிடச்சிருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ ஸ்லோப் வந்து என்ன r-ஆ 1/r-ஆங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 2 லைன் கொடுத்துட்டு இது a b அப்படின்னு கொடுத்துட்டு யார் பெருசு, யார் ரொம்ப வந்து வேல்யூ அதிகமாக ஆர் வச்சுருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு குட்டி குரங்கு குட்டி டெக்னிக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்க 2 லைன்லையும் குரங்கு குட்டியை உட்கார வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 2 லைனில் அந்த குரங்கு குட்டி எதில் வேகமாக சறுக்கிட்டு வரும் பசங்களா? இதில் தான் வேகமாக சறுக்கிட்டு வரும். கரெக்டா? அப்போ ஸ்லோப் ஆஃப் b இஸ் கிரேட்டர் தேன் ஸ்லோப் ஆஃப் a. அப்போ 1/rb இஸ் கிரேட்டர் தேன் 1/ra. அப்போ இது ரெசிப்ரோக்கலாக இருக்கா? அப்போ இதை மாற்றி எழுதுகிறப்ப என்ன ஆகும்? ra இஸ் கிரேட்டர் தேன் rb ஆக இருக்கும். ஒருவேளை rனாவே இருந்தது அப்படின்னா rb வில் பி கிரேட்டர் தேன் rb. ஓகேவா? ஸோ பசங்களாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குரங்கு குட்டியை உட்கார வச்சுட்டு அது வேகமாக சறுக்கிட்டு வருது அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு ஸ்லோப் அதிகமாக இருக்குது. 1/r இருந்தால் அப்படியே அதை மாற்றி சொல்லணும். நார்மல் ஆராக இருந்தால் அதை அப்படியே வச்சுக்கணும். ஓகே தானே பசங்களா? கிளியராக இருக்கா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க, இதை ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ திஸ் வில் பி ஹெல்பிங் யூ. ஓகே, இவ்வளவு தான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அண்ட் இந்த மெட்டீரியலாக நான் நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டுறேன். டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே இருக்க மெட்டீரியல்ஸ், கேம் ஆஃப் ஒன் ஷாட்ஸோட மெட்டீரியல் அங்கே தான் இருக்குது. எடுத்து வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க பசங்களா. ஆல்ரெடி 3 ஃபிசிக்ஸ் யூனிட்டுக்குமே நம்மளோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. பார்த்துட்டு கெட் அ பியூட்டிஃபுல் ஸ்கோர் இன் யோர் ஃபிசிக்ஸ் பசங்களா கம்மிங் போர்டு எக்ஸாமில். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய நம்ம பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த பிளானிங் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? யூ ஷுட் பி த பார்ட் ஆஃப் Xylem CBSE கிளாஸ் 10 தமிழ் சேனல். ஆமாம் தானே? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நோட்டிஃபிகேஷனையும் டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நம்மளுக்கு ஒன் ஷாட் போயிட்டு இருக்கு, டெய்லி நம்மளுக்கு வந்து ஆல்ரவுண்டர் சீரீஸ் போயிட்டு இருக்கு. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ பசங்களா, லவ் யூ லாட்ஸ், பி ஆக்டிவ், பி ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் அ லாட். ஸோ பொறுமையாக உட்காந்து இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கவனிச்சவங்களுக்கு தேங்க்ஸ் அ லாட். இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பசங்களா, see you in the next most interesting session. So bye everyone, have a great day. This is me, or Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here, no fear, right? Bye everyone, have a great day.